என்ன மாதிரி உணவு உங்களுக்குள்ள போகுதுன்றதும் உங்கள் மனசு எப்படி இயங்குதுன்றதும் ஒரே ஒரு எண்ணம் கூட உங்கள் சுரப்பிகளோட செயல்பாட்டில் ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் சுரப்பிகளோட செயல்பாட்டை சீர்படுத்த நீங்கள் மாத்திரைகளை எடுக்கணும். ஆனால் ஒரு மாத்திரை சாப்பிட்றது மூலமாக நீங்கள் அதை சமநிலைப்படுத்த வழியே இல்லை. சுரப்பிகளோட செயல்பாடுகள் மாறும். வாழ்க்கை அற்புதமாக நடக்கிறத கவனிப்பீங்க. நமஸ்காரம் சத்குரு. இன்றைக்கி நிறைய பேர் தைராய்டு பிரச்சனைகளால் கஷ்டப்படுறாங்க. பொதுவாக மருந்துகளால் இதை சரி செய்ய முடியாது. தைராய்டு பிரச்சனையை குணப்படுத்த வேறு ஏதாவது வழி இருக்கா? நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தைராய்டுன்னு சொல்கிறத நாம் யோகாவில் சுரப்பிகள் அப்படி பார்க்குறதில்ல. ஆனால் மருத்துவ ரீதியாக நீங்கள் எதை தைராய்டுன்னு சொல்கிறீங்களோ அது தினசரி அளவில் உங்கள் உடல் அமைப்பில் தேவைக்கேற்ற மாதிரி நுட்பமான மாற்றங்களை செய்கிற ஒரு சுரப்பி. ஜீரணம் எந்த அளவுக்கு நடக்கணும், எவ்வளோ சக்தியை உருவாக்கணும், எவ்வளோ கொழுப்பு சத்தை உருவாக்கணும், எவ்வளோ தசையை உருவாக்கணும், எல்லாத்தையும் அது கணக்கிடுது. அது உங்கள் உடல் கட்டமைப்பை சீர்படுத்த முயற்சிக்குது. உங்கள் உடல் கட்டமைப்பு உங்கள் மனசோட கட்டமைப்பு கூட ரொம்ப நெருக்கமான தொடர்புடையது. இன்னைக்கு இதை நிரூபிக்க போதுமான ஆதாரம் இருக்குது. நீங்கள் இங்கே உட்காந்து மலையை பற்றி யோசிச்சா உங்கள் சுரப்பிகளோட செயல்பாடு ஒரு குறிப்பிட்ட விதமாக நடக்கும். நீங்கள் ஒரு புலியை பற்றி யோசிச்சா அது வேற விதமாக நடக்கும். நீங்கள் கடலை பற்றி நினச்சா இன்னொரு விதமாக நடக்கும். நீங்கள் ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ நினச்சா அது வேறொரு விதமாக நடக்கும். ஒரே ஒரு எண்ணம், வேற எதுவும் இல்லை. மலையோட தொடர்பு இல்லை, புலியோட தொடர்பு இல்லை, ஆண் பெண் அல்லது கடலோட தொடர்பு இல்லை. ஒரே ஒரு எண்ணம் சுரப்பியோட செயல்பாட்டில் ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் உடலமைப்பு அவ்வளோ நுட்பமானதுன்னு சொல்கிறேன். அது உங்களை நல்ல நிலையில் வச்சுக்க தேவையான எல்லா விஷயங்களையும் செய்ய முயற்சிக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு தேவை ஒரு மாட்டு வண்டி, ஆனால் உங்ககிட்ட ஒரு நுட்பமான விண்கலத்தை கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் உள்ளுக்குள்ள பல விஷயங்களை செய்யும். சும்மா இப்படி செஞ்சா அலை அலையா பல விஷயங்கள் உங்க உடல் அமைப்புல நடக்கும். சும்மா நீங்க இப்படி பார்த்து அந்த மரத்தை பத்தி ஒரு கருத்து உருவாக்குனா இந்த உடல் அமைப்புல பலவிதமான ரசாயன மாற்றங்களும் மற்ற விஷயங்களும் நடக்கும். சுரப்பிகளோட செயல்பாடுகள் மாறும். உதாரணத்துக்கு நீங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் இருந்தீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ மொத்த இடமும் காடா இருந்துச்சு. நீங்க இந்த காட்டு வழியா நடந்து போனா ஒரு நாள் நீங்க அப்படி நடக்கணும். நீங்க காட்டு வழியா நடந்து போனா சும்மா 2 மணி நேரம் காட்டில் நடந்தீங்கன்னா இந்த உடலமைப்பு முழுக்க இப்படி ஆயிடும். ஏதோ ஒரு விதத்துல உயிர் உற்சாகமா உணருது. அவங்களுக்கே தெரியாம இந்த உயிர் திடீர்னு அதுக்கான வசிப்பிடத்தில் இருக்கிற மாதிரி உணரும். இந்த உயிர் நடக்கிறதுக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்கிற விதமான இயற்கையான வசிப்பிடம் அது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும், மும்பையோ நியூயார்க்கோ லண்டனோ எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்கிறீங்கன்னு பாருங்கள். சமூக ரீதியாக நீங்கள் அந்த விஷயங்களுக்கு பழகி இருக்கலாம். ஆனால் எந்த மாதிரி சூழலில் நடக்கிறீங்க, எத்தனை வகையான விஷயங்கள் அங்கே நடக்குதுன்னு பாருங்கள். அது எதுவும் இந்த உயிருக்கு உகந்ததில்லை. நீங்கள் அதுக்கெல்லாம் பழகி இருக்கலாம். இப்போ உங்களால் அந்த நகரங்களுக்கு வெளியே வாழ முடியாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் உங்கள் உயிர் அந்த மாதிரியான சூழல்களை விரும்புறதில்லை. அதனால உங்கள் உடலமைப்பில் நடக்கிற பல வேறுபாடுகளும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சுரப்பிகளோட செயல்பாட்டில் பிரச்சனை ஏற்படுறது அதோட ஒரு வெளிப்பாடு தான். சுரப்பிகளோட செயல்பாட்டில் மிக நுட்பமாக செயல்படுற ஒரு சுரப்பி தைராய்டு. அதை சுலபமாக கவனிக்க முடியும். முதல்ல உங்கள் உடல் இயக்கமும் மனசோட செயல்பாடும் கொஞ்சம் தடம் புரண்டு போகும். எதனாலன்னா தொந்தரவு ஏற்படுது. இன்னொரு பரிமாணம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருந்தும் தொந்தரவுகள் நடக்கும். உங்கள் மனசு இயங்குற விதத்தால் இது நடக்கும். இன்னொரு விதமான தொந்தரவு உங்களுக்குள்ள என்ன மாதிரியான உணவு போகுதுன்றது. இன்னைக்கு ரசாயன கலப்படம் இல்லாத எதையும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் நல்ல இயற்கையான உணவை சாப்பிட்றீங்கன்னா
அவங்க கொஞ்சமாக ஆர்கானிக் ரசாயனங்களை உபயோகிக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. சும்மா காட்டுவாக்கில் விளைஞ்சதை சும்மா அப்படியே பறித்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு சிறு சதவீத அளவு மக்கள் கூட இப்போ அந்த மாதிரி சாப்பிட முடியாது. எல்லாமே சந்தையில் இருந்து தான் வருது. சந்தைக்கு போகிற எல்லாமே எப்போதும் எவ்வளோன்றதை பற்றினதாக இருக்குது, என்னன்றதை பற்றினதாக இல்லை. என்னோட பாட்டி தினசரி காய்கறி விற்கிறவங்க ஒரு கூடையில் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து விற்பாங்களே, அன்னைக்கு காலையில் தான் பறிச்சிருப்பாங்க. 7:30 8 மணிக்கெல்லாம் வீட்டு வாசலில் இருப்பாங்க. அவங்க வரும்போது பாட்டி இப்படி பார்ப்பாங்க. அவங்க அதை வாங்க நினச்சா காய்கறிகள் அந்த காய்கறி விற்கிறவங்கள தொட விட மாட்டாங்க. அவங்க தான் அதை பறித்து கொண்டு வந்தாங்க. அதை ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் செடியிலேருந்து பறித்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அதை தராசில் வைக்கிறதுக்கோ 1 2 3 4ன்னு பார்த்து எடுக்கிறதுக்கோ பாட்டி அவங்கள தொட விட மாட்டாங்க. என் காய்கறிகளை நீ தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாக்டீரியா ஒட்டிக்க கூடாதுங்கிறதுக்கு இல்லை. பாட்டி தன்னோட பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சாப்பிட்ற காய்கறிகளை அந்த வியாபாரி தொடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பாட்டி அதை ஒரு விதமாக தொட்டு எடுப்பாங்க. அன்பாக எடுத்து பிரியத்தோடு இப்படி அப்படி பார்த்து அதுக்கப்புறம் அதை நறுக்கி சமைப்பாங்க. இதெல்லாம் வேடிக்கைன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் உங்கள் சுரப்பிகளோட செயல்பாட்டை சமாளிக்க நீங்கள் மாத்திரைகள் எடுக்கணும். ஒரு மாத்திரை சாப்பிட்றது மூலமாக அதை சமநிலைப்படுத்த வழியே இல்லை. அதை கொஞ்சம் அடக்கலாம், ஆனால் முறையாக சமநிலைக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அது மாறுபடுது, ஒவ்வொரு கணமும் அது மாறுபடுது. இது மாறிக்கிட்டே இருக்கிறது, இடைவிடாமல் அதில் மாற்றம் நடக்குது. அதை அழிச்சிட்டு சும்மா ஒரு மாத்திரையை எடுத்து எப்படியோ சமாளிக்கிறீங்க. நீங்கள் சரியாக செயல்படாத ஒரு யந்திரமாக இருக்கிறீங்க. இப்படி பழுதாச்சுன்னா இந்த பழுதான யந்திரம் அதை பல விதங்களில் வெளிப்படுத்தும். நீங்கள் அதை அளவுக்கு மீறி உபயோகப்படுத்தும் போது தான் அது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக வாழும்போது அது வெளிப்படாது. இது எப்படின்னா, உங்கள் காரோட டயரில் காற்று போனாலும் 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் இல்லையா? சில பாகங்களில் விரிசல் ஏற்படலாம், சில பாகங்கள் உடஞ்சிடலாம். ஆனாலும் நீங்கள் ஓட்டிட்டு போக முடியும். நீங்கள் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தை தொடும்போது தான் உங்கள் கார் டயரில் காற்று போயிட்டா நீங்கள் ரோட்டை விட்டே பறந்து எங்கேயோ போய் விழுவீங்க. இதுவும் அந்த மாதிரி தான். இதெல்லாத்தையும் நீங்கள் சரியாக கவனிச்சுக்கிட்டா இப்போ நீங்கள் இன்னும் உயர்ந்த ஒரு நிலையில் உங்கள் வாழ்க்கையை தீவிரப்படுத்தும் போது அது பாட்டுக்கு சும்மா நடக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த சமநிலையை கொண்டு வராமல் வாழ்க்கையை தீவிரப்படுத்தினா அப்போ அது சமநிலையிலிருந்து தடுமாறும். இது உங்களை சுற்றி எல்லா பக்கமும் தினம் தினம் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சிட்டியை விட்டுட்டு போய் காட்டில் வாழ முடியாது. வன உயிர் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறதால உங்களை கைது செஞ்சிருவாங்க. சரியா? நீங்கள் இருக்கிற சூழலை விட்டுட்டு போயிட முடியாது. ஆனால் அதெல்லாம் உங்கள் மேலே ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தாத மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கவாவது செய்யணும். எப்படியும் அதோட தாக்கம் இருக்கும். ஆனால் எவ்வளோ தாக்கம்ன்றது தான் கேள்வி. எவ்வளோ தாக்கம் ஏற்படுத்துது? உங்கள் வீட்டிலையாவது உங்களை சுற்றி செடிகளை வச்சுக்கோங்க. இடம் இல்லைன்னா உங்கள் அறைக்குள்ளே செடிகள் நிரப்புங்க. இதனால சில விசித்திரமான பெட்ரூம்கள் உருவாகலாம். பாதி கூரையை எடுத்துருங்க. ஆனால் மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குதே சத்குரு. சரி, சுவர்களையாவது கொஞ்சம் எடுத்துருங்க. கொஞ்சமாவது சூரிய ஒளி உள்ள வரட்டுமே. ஆமாம், எல்லாத்தையுமே மூடி வச்சு ஒரே ஒரு ஏசி மட்டும் எப்பவும் ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு விஷயம். உங்களை சுற்றி இருக்கிற இந்த அதிர்வுகள் உங்கள் உடம்பை முற்றிலுமாக நிலைகுலைய வச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று எப்போதும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். குறிப்பாக நான் வெளிநாட்டில் இருக்கும்போது, அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் இது ரொம்ப அதிகம். யூரோப்பில் கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அமெரிக்காவில் ஏதோ யந்திரம் ஓடுற சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலான மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ஆனால் அதோட பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும். அவங்க தினமும் 8 மணி நேரம் தூங்குறாங்கன்றதே அவங்களோட இயற்கையான வசிப்பிடத்தில் அவங்க வாழலன்றதை காட்டுது. அவங்க தூங்குறது மூலமாக தங்களை பாதுகாத்துக்க முயற்சிக்கிறாங்க. தூங்குறது மூலமாக உங்களை பாதுகாத்துக்க முயற்சிக்கிறது மரணத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி. அதனால உங்களை நோயிலிருந்து காப்பாற்றிக்க, உங்களை மனநோயிலிருந்து காப்பாற்றிக்க, எல்லா விதமான சமனற்ற தன்மைகளிலிருந்தும் காப்பாற்றிக்க நீங்கள் தினமும் 8-10 மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பாதி நேரம் நீங்கள் இறந்த மாதிரி தான்.
மரணம் எப்பவுமே ஒரு நல்ல தீர்வு தான். ஆனால் நாம் தேடுற தீர்வு அது இல்லை. நம்ம வாழ்க்கைக்கான தீர்வை தேடுறோம், வாழ்க்கையை முடிச்சுக்கிற தீர்வை இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று முடிச்சிட்டா அதுக்கு தீர்வு கிடைச்சிருந்தானே? ஆமாவா இல்லையா? தீர்வு கிடைச்சிடும். ஆனால் அது நாம் விரும்புகிற மாதிரி இருக்காது. நாம் இங்கே உயிரோடு இருக்கும்போதே முழு தீர்வு வேணும்னு விரும்புகிறோம். நீங்கள் நடக்கும்போது மனித உயிர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற உயிர்களை பற்றின விழிப்புணர்வோடு எப்போதும் இருக்கணும். நிறைய பேருக்கு மனிதர்களை பற்றின விழிப்புணர்வு கூட இருக்கிறதில்ல. அதனால நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் பற்றியும் விழிப்புணர்வு இருக்கணும். ஒரு மரம், செடி, புல், வெட்டுக்கிளி தாவுறது, உங்களுக்கு பிடிக்காத மக்கள் உங்களை கடந்து போகிறது, எல்லாத்த பற்றியும் விழிப்புணர்வு இருக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் உயிர்ப்பாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் பாகுபாடு இல்லாமல் உயிர்ப்பாக இருக்கிற சாதாரண செயலே உங்கள் தைராய்டு பிரச்சனைகளை சரி செஞ்சிட முடியும். நிச்சயமாக காலையில் ஹட்ட யோகா, கிரியா இதெல்லாமே நிச்சயமாக உதவியாக இருக்கும். கூடவே சக்தி வாய்ந்த விதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடங்கள் உதவும். இன்னும் பல விஷயங்கள் உதவும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, தொழில்நுட்பம் வளர வளர மனிதர்களோட செயல்பாடு குறைஞ்சிட்டே வருது. ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதர் எவ்வளோ செயல் செய்கிறாங்கன்னு பார்த்தா, கடந்த காலத்தில் முந்தைய தலைமுறையெல்லாம் எவ்வளோ உடல் செயல் செஞ்சாங்க, நாம் எல்லாரும் இப்போ எவ்வளோ உடல் செயல் செய்கிறோங்கிறத பார்த்தா நாம் செய்கிறது ரொம்ப குறைவு. இவ்வளோ குறைவான செயலோட உடலமைப்பில் சமநிலையை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் சமநிலை இல்லாமல் போனாலே தூங்க போகாதீங்க. கொஞ்சம் சமநிலை இல்லாமல் போனால் நீங்கள் உடனே செயலில் குதிக்கணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் எங்கே உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் செயல் நடக்குதோ அங்கே நீங்கள் செயலில் இறங்கி இன்னும் அதிக செயல் செய்யணும். உண்மைதான். ஏன்னா நீங்கள் படுக்க போனால் பிரச்சனைக்கு தான் சக்தி கொடுக்குறீங்க. நீங்கள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் மற்றபடி நீங்கள் செயலில் ஈடுபடணும். அதுவும் முக்கியமாக நம்ம பலவிதமான சுரப்பிகளோட செயலிழப்பை பற்றி பேசும்போது செயலில் ஈடுபடுறது எல்லாத்துக்கும் ஒரு எளிய தீர்வு. அதுவும் செயலை உருவாக்காதீங்க. நியூயார்க்கில் இருக்கவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன், செயலை உருவாக்காதீங்க. உங்கள் கையில் மாட்டியிருக்கிற அந்த ஹெல்த் பேண்ட் வச்சு கணக்கு பார்க்காதீங்க. 10 ஸ்டெப்பு, 12 ஸ்டெப்பு இப்படி செய்யாதீங்க. அது செயல் செய்கிற முறை இல்லை. அப்படி செஞ்சால் இன்னும் உடல்நிலை சரியில்லாமல் போயிடலாம். சும்மா ஆனந்தமாக ஏதோ ஒன்று செய்யுங்க. ஆனந்தமாக உயிர்ப்பாக இருக்கிற மாதிரியான செயல் செய்யுங்க. உங்களுக்கு இங்கே சும்மா உட்காந்தபடி தீவிரமான உயிர்ப்போட எப்படி இருக்கிறதுன்னு தெரியலன்னா சும்மா போய் விளையாடுங்க. ஒரு கேம் விளையாடுங்க. சும்மா கொஞ்சம் ஓடுங்க. நீங்கள் நடக்கும்போது சும்மா ஒரு வெட்டுக்கிளிய மாதிரி குதிக்க பாருங்க. செஞ்சு பாருங்களேன். ஏன் கூடாது? நீங்கள் அப்படியெல்லாம் செஞ்சதே இல்லையா? இதுதான் உங்கள் பிரச்சனை. நீங்கள் இப்போ போகும்போது நான் உங்களை பார்ப்பேன். நீங்கள் புல்லு மேலே நடக்க போகிறதால நீங்கள் வெட்டுக்கிளி மாதிரி போகணும். அப்போ உங்களுக்குள்ள எவ்வளோ உயிரோட்டமாகுதுன்னு கவனிப்பீங்க. முக்கியமாக உங்கள் அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ரொம்ப சீரியஸாக ஆயிட்டீங்க. அதனால் நீங்கள் எப்படியும் ஒரு நாள் இறந்துடுவீங்கன்னு உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தணும். வாழ்க்கையை பற்றி ரொம்ப சீரியஸாக இருக்காதீங்க. ஏன்னா அது சீக்கிரமே முடிஞ்சு போயிடும். நீங்கள் உங்கள் பிடியை கொஞ்சம் தளர்த்தணும். இப்போ உங்கள் பிடியை நீங்கள் கொஞ்சம் தளர்த்துனா உங்கள் லாஸ்ட் சீன் வேறு விதமாக இருக்க முடியும். இல்லைன்னா மக்கள் உங்களை இப்படி பார்ப்பாங்க. அது உங்களுக்கு நடந்த ஒரு மகத்தான விஷயம். நீங்கள் பிடியை தளர்த்துனீங்க. இப்போவே நீங்கள் உங்கள் பிடியை தளர்த்துனா வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக நடக்கிறத கவனிப்பீங்க.